மனசுலாயோ விலாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா ஆனியன் பக்கோடா. நான் வந்து ஸ்நாக்ஸ் வேணும் நம்ம கிட்ட தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தனால எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. இது பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம வந்துட்டு பக்கோடாக்காக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டுட்டு கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நாங்கள் வந்து ரெடிமேட் மாவில் தான் பண்ணோம். ஏன்னா நான் டக்குன்னு கேட்டேன் இல்லையா, அதனால் அவசரமாக பண்ணாங்க. ஸோ அந்த பக்கோடா மாவெல்லாம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பக்கோடா பதத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் வந்து நம்ம வச்சுக்கணும். இந்த கேப்பில் வந்து நம்ம ஒரு கடாயில் வந்துட்டு பக்கோடாவுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தானே நம்ம இதை போட்டு பொரிச்சு எடுக்க முடியும் இல்லையா. ஸோ சூடு பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், நாங்கள் வந்து கடாயில் வந்து எண்ணெய் வச்சுருக்கோம், சூடாகிடுச்சு. அம்மா வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அழகாக இருக்கு இல்லையா. நம்ம இப்போ அந்த ஆனியன்ஸ்லாம் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட சூடான சுவையான பக்கோடா ரெடி. என்ன மாதிரி யாருக்கெல்லாம் ஆனியன் பக்கோடா பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. பக்கோடா வந்துட்டு ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு செம்மையாக இருக்கும். டீயோடு வச்சு நீங்கள் சாப்பிடலாம். இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறோம், ஓகேவா. சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.